ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டுக்கான புதிய பாடத்திட்டத்தில் 3ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தில் சின்னு இன் த ஹவுஸ் இந்த பாடத்துக்கான வினாவிடைகள் ப்ராக்டிஸ் டைம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரீட் த சென்டென்ஸ் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்டென்ஸ்களை படிச்சுட்டு எது கரெக்டான பிக்சரோ அதுக்கு டிக் பண்ணணும். த மவுஸ் பிட் மினிஸ் ட்ரெஸ். மினியோட ட்ரெஸ்ஸை மவுஸ் கடிச்சிருச்சு. அம்மா போக்குட ஸ்டிக் இன்டு எ ஹோல். அம்மா ஓட்டக்குள்ளார குச்சியை வச்சு குத்துனாங்க. சின்னு ஏட் த பன் இன் த ஹவுஸ். சின்னு அந்த வீட்டில் பன்னை சாப்பிட்ருச்சு. இதில் எது கரெக்டான படம்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அந்த பிக்சரில் அவங்க டிக் அடிக்கணும். மேட்ச் த ஆப்போசிட்ஸ். நாம் ஏற்கனவே ஆப்போசிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்திருப்போம். அதனால் இப்போ அவங்க அதை மேட்ச் பண்ணணும். சேட் ஹாப்பி, சைலண்ட் நாய்ஸி, ஃபைண்ட் லாஸ், அப் டவுன், லெஃப்ட் ரைட் அப்படின்னு அவங்க அதை மேட்ச் பண்ணணும். அடுத்தது வாட் டிட் சின்னு டூ. நம்பர் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் இன் சீக்வன்ஸ். சின்னுவோட செயல்பாடுகளை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை வாசித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீனிங் சொல்லிட்டோம்னா அவங்க அதை ஆர்டராக நம்பர் போடணும். He ate the bun. Chinnu the mouse entered the house. He tore the book. At last he hid in a hole. He bit the dress. இவைகளை நாம் அர்த்தம் சொன்னதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு நம்பர் போடணும். Where can the mouse hide in the house? ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேராக சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வட்டமாக உட்காந்துக்கணும். வேர் கேன் த மவுஸ் ஹைட் இன் த ஹவுஸ் அப்படின்னு நாம் போர்டில் கூட எழுதி போட்டுக்கலாம். எழுதி போட்டுட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக புக்கை பார்த்து த மவுஸ் கேன் ஹைட் இன் த பாக்ஸ், த மவுஸ் கேன் ஹைட் இன் த பேக், த மவுஸ் கேன் ஹைட் இன் த பின் இப்படியே சொல்லணும். அதுக்கான க்ளூஸ்லாம் கீழே கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ், பேக், பின், ஜார், பாட், டப், கப், ஹேட், சாக், ஷூ, ஹோல், ஷெல்ஃப், கிச்சன், பேஸ்கட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணி சொல்லணும். லிசன் அண்ட் ரிப்பீட். இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம சொல்லித்தரணும். ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்லி கொடுத்துர்ணும் முதலையவும். இதில் நான் இந்த வீடியோவோட கடைசியில் இந்த பாடத்தில் உள்ள ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸை போடுறேன். இதில் வாட் டிட் த மவுஸ் டூ. வாட் டிட் த மவுஸ் டூ. த மவுஸ் ஏட் த பன், ஏட் த பன். த மவுஸ் டார் த புக், டார் த புக். The mouse bit the dress, bit the dress. What a naughty mouse, a naughty mouse. இதை நாம் சொல்ல மொதல் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா நாம் திரும்ப சொல்லும்போது அவங்க ரிப்பீட் பண்ணணும். ப்ராக்டிஸ் டைம். ப்ராக்டிஸ் டைமில் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நாம் மீனிங்கை முதலே சொல்லிடணும். ட்ராப்டு நழுவுறது, ப்ரோக்னா உடைந்தது, ஸ்பில்டு சிந்தியது, ஓப்பன்டு திறந்தது. இந்த மீனிங்கை நாம் தமிழில் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நாம் அவசியம் அவங்கள ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்ண வச்சிடணும். த மவுஸ் ஸ்பில்டு த மில்க், த மவுஸ் ட்ராப்டு த ஸ்பூன், த மவுஸ் ப்ரோக் த கப், த மவுஸ் ஓப்பன்டு த பாக்ஸ். அதை எழுதிட்டு மாணவர்கள் படிக்கணும். அடுத்தது மேட்ச் த பேர்ஸ். ஜோடியை இணைக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸோட அதுக்கு உரிய பாஸ்ட் டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸோட அதுக்குரிய ப்ரெசன்ட் டென்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ச் பண்ணணும். ஷூக் ஷேக், போக்டு போக், ஏட் ஈட், லுக்டு லுக், ஹியர்ட் ஹியர், டேர்ன்டு டேர்ன். அதை மேட்ச் பண்ணிவிட்டு படிச்சுக்கிறணும். பியர் டாக் சக நண்பர்களோட உரையாடி கற்றுக்கிறது. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நாம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படின்னு கேட்க மற்ற சில்ட்ரன்லாம் ஐ பிளேட் எ கேம் எஸ்டர்டே, ஐ ட்ரூ எ ஹவுஸ் எஸ்டர்டே, ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனித்தனியாக சொல்லணும். இந்த ஸ்ட்ரக்சரை ப்ராக்டிஸ் பண்ண நாம் பாஸ்ட் டென்ஸ் வெர்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும். ப்ராக்டிஸ் டைம். சூஸ் த ரைட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டர்டேன்னு வந்துச்சுன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஐ பிளேட் எ கேம் எஸ்டர்டே, வி ட்ரூ எ பிக்சர் எஸ்டர்டே, ஐ சாங் எ சாங் எஸ்டர்டே, யூ ரோட் எ ஸ்டோரி எஸ்டர்டே, ஐ ஸ்டடீட் ஃபார் அ டெஸ்ட் எஸ்டர்டே அப்படின்னு அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். இதோட சின்னு இன் த ஹவுஸ் ஸ்டோரி முடியுது.
நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த லெசன்ஸை பார்க்கலாம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.